டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் காரைக்காலில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட வணக்கம் மணிகண்டன், அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? இன்னும் போராட்டம் தொடர்கிறதா? வணக்கம். டெல்லியில் போராடும் விவசாயிகளை சுட்டுக் கொள்ளக்கூடாது, குறைந்தபட்ச ஆதார விலைக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும், MS சுவாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும், விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் மின்சார ஒழுங்கு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வேளாண் கடன் முழுமையும் நிபந்தனையின்றி ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக ஐக்கிய விவசாய சங்கம் சார்பில் நாடு தழுவிய ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் ரயில் நிலையத்தில் எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் விரைவு ரயிலை மறித்து விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல நீடாமங்கலத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதே போல காரைக்கால் ரயில் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயிலை மறித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.